நியூஸில் பார்க்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் லைவில் இருக்கா? ஹாய் ஜாய் பிரதர், ஹாய். பலூன் ஊதி உடைக்கிற சேலஞ்சா? பலூன் லாஸ்ட் பண்ணலாம், லைவ் முடியுது லாஸ்ட்டில். ஜாய் பிரதர், ஹாய். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஜோ விஜய் பிரதர். பலூன் ஊதி உடைக்கிற சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணிடலாம், ட்ரை பண்ணலாம். ஐயோ, சாப்பிட்டீங்களாவா? சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா? லைக் பண்ணிடுங்க. லைக் அதை கூட விட கேளுங்க. ஒரு ஜோவிஜி என்ன சொல்லுங்க, பலூன் ஊதுங்க ப்ளீஸா. பலூன் தேடி பார்க்குறேன். ஒரு நாள் வாங்கி வச்ச ஞாபகம் இருக்கு, தேடி பார்க்குறேன் வீட்டில் இருக்கான. அக்கா அக்கௌண்ட்டுக்கு என்னது 2000 பணம் போடுங்க அக்கா. எப்போ கேட்டாலும் உடனே ஊதி உடைப்பாங்க. இல்லை வேண்டாம். வேற ஜாய் பிரதர். ஜோ விஜய் பிரதர், சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? ஒரு பலூன் ஊதுங்களா? ஊதுறேன் இருங்க. இப்பெல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு லைவ்ல சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஹாய் வினோத் பிரதர், ஹாய். பலூன் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் உடைச்சாலும் எதையாச்சும் உடைப்பாங்க, உடைச்சிடுவாங்க. அப்படியா? ட்ரை பண்ணிப்போம். அகமது இப்ராஹிம், ஹாய். ஹாய் பிரதர். ஓ ஊதுங்க. ரைஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வரலாமா அப்படின்னு இருக்கா. சாப்பிட்டாச்சா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் டீ சாப்பிட்டேப்பா, டீ குடித்தேன். நீங்கள் குடிச்சிட்டிங்களா? ஜோ விஜய் பிரதர், பிளேஸ் எங்கே இருக்குது? வேண்டாம் ப்ரோ, பழைய சோறு தானா? டின்னர் வேணாம். வினோத் பிரதர், கோயம்புத்தூர் கலெக்டரா? தோசை மாஸ், தோசை மசாலா விடுகதை கேளுங்க. வினோத் பிரதர் ஏதாவது இன்னைக்கு விடுகதை கேட்பாங்க. புதுக வாங்க லீவுக்கா? மனசு தச்சு பார்த்துக்கோங்க. வரேன்னு சொல்லுங்க. இன்னும் அப்பா வர தேடிட்டு இருக்கீங்க? ஃப்ளைட் டிக்கெட்
புக் பண்ணி ப்ரோவா எதுக்கு புதுவைக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டா ஜாய்பூர் விநாயகர் ஃபெஸ்டிவல் என்ன ஸ்பெஷல் மிஸ் விநாயகர் அது நெக்ஸ்ட் மந்த் தானே விநாயகருக்கு தான் குருவல் கொடுத்துருக்காங்க ஜாய்பூர் அக்கா பலூன் பெருசாக ஆகுதுங்களா வச்சுருக்கதே சின்ன பலூன்லாக்கா எப்படி பார்க்குறேன் கவர் ஊற்றி உடச்சிடுங்க ட்ரை பண்ணுறேன் சார் ஓகேவாவா ஹவுஸ் எப்படி உங்களுக்கு ஃபோன் வச்சுட்டு எப்படி உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் உதன்மா வேணாமா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் நைஸ் ஃபில்டரில் இது ஃபில்டர் கிரண் மிஸ் இப்படி வச்சு ஊதுறேன் பார்த்துக்கோங்க 2 பலூன் ஊதி உடைக்கணுமா அக்கா நல்லா ஏய் பெருசாலாம் வராதுப்பா சின்னதாக தான் வரும் நான் வேணா ஊதிட்டு உங்கள்கிட்ட காட்டலாம் எனக்கே பயமாக இருக்கே சரி சொல்லுவேன் இனிமேல் லைவில் எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க ரெக்வஸ்ட் தான் ஓகேவா வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன் ஊதியாச்சு ஐயோ எனக்கு பேப்பர் ராக்கெட்டு செஞ்சு விடுங்களா இது எப்படி உடைக்கிறது வேலை வச்சுக்கிட்டேன் வச்சுப்பா ஆனால் உடையாது வச்சு விளையாடலாம் ஊதுது பெருசாவா ஏன் அழகாக தான் இருக்கு பெருசா பெருசா ஊதியாச்சுப்பா அவ்வளோதான் ஓகேவா விளையாடலாம் உடைக்காதீங்களா ஜாய் பிரதர் உடைக்காதீங்க போட்டுருக்காங்க ஓகே வீட்டில் யாராச்சும் பயப்பட போகிறாங்களா ஆமாம் ஆமாம் கரெக்டு ஹலோ மேம் அவ்வாறையும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹேர் ஸ்டைலிஸ்டா ஓகே ப்ரோ விஜய் இன்னும் பெருசாக ஊதுங்க
மேனேஜர் இருக்காங்க. இன்னும் பெருசாக எப்படி உடஞ்சிருமே. கையில் எடுத்து நோ. சரி பழைய முடிச்சலாமா? சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது புது வைக்கணும். வைக்காதீங்க, வைக்கலப்பா. ரஞ்சித் வீராமணி ஹாய். ராம் ஸ்ரீ ஹாய். ஹாய் பிரதர். விடுதலை கேட்கவே மாட்டாங்க ஜாய் பிரதர். எந்த ஊரா? மதுரை பிரதர். நீங்கள் எந்த ஊர்? ரஞ்சித் வீராமணி விடுகதையாமா? விடுகதை கேளுங்க. வரியும் கேட்டிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராம் ஸ்ரீயோட பிரதர் மனோஜ். இளையமல் அது என்னவா? மஞ்சள் ராணி வெள்ளை மிளகாய்க்குள்ள அது என்னன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளை மாளிகையில் மஞ்சள் ராணின்னு சொல்லுவாங்க. அது என்ன மஞ்சள் மாளிகையில் வெள்ளை மாளிகைக்குள் அது என்ன அப்படி கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும். முட்டை தானே? ஜாய் ஜாய் மாளிகைக்குள். லைக் பண்ணிக்கோங்க. லைவ் வந்து எல்லாரும். ஆன்சர் எக்கு. ஓகேவா? சிவா சின்ன தம்பி ஹாய். ஆன்சர் கரெக்டா? ஓகே. ஸ்ரீவின் பிரதர். பாரத் கிருஷ்ணா அழகா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஹாய். டவர் இல்லையா? எனக்கு ஹாஸ்பிட்டே எடுக்கும். நான் வெளியே போயிடலாம். ஒரு வெயில் சொல்றது எனக்கு தெரியாது ப்ரோ போட்டிருக்காங்க. ஹாய்.
ஒரு பக்கமாக ஒருத்தவர் வந்து குதிரையில் போயிட்டுருக்காராம். ஒரு வெயில் நேரத்தில் வந்து குதிரையை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ இன்னொரு அந்த சைடில் ஒரு ஆள் வந்து வர ரொம்ப வெயில் அடிக்கவும் அவர் வந்து செப்பல் போடாமல் வந்துட்டுருக்காங்க. சரியா? அப்போ வந்து அந்த செப்பல் போடாமல் வந்துட்டு இருக்கவர் வந்து அந்த குதிரையில் வர்றவர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அந்த குதிரையில் வரவர் வந்து செப்பல் போட்டு குதிரை மேலே கொடையை வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. சரிங்களா? அந்த செப்பல் போடாதவர் வந்து அந்த குதிரையில் வர்றவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து உங்களோட செப்பல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குதிரையில் வரவர் வந்து சரி இவன் செப்பல் போடாமல் ரொம்ப கஷ்டப்படுறவ இல்லை, சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்துச்சு கழட்டி தர்றாரு. அப்போ இவரும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த கொடையும் தரையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சரிப்பா சரிக்காம சொல்கிறேன். குதிரையில் வர்றவர்கிட்ட எனக்கு அந்த தேன் தந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் கொடை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையும் கொடுத்துட்றாரு. அப்புறம் அவர் வந்து கொடையும் செப்பலையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இவர்கிட்ட அந்த குதிரையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த குதிரையும் என்னோட கதை சொல்ல வெளில போயிட்டீங்க. அந்த வெயிலில் வந்தவர் வந்து ஃபஸ்ட்டு செப்பல் கேட்குறாரு, அப்புறம் கொடையை கேட்குறாரு, அப்புறம் வந்து எனக்கு இந்த குதிரையும் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அவருக்கு வந்து செம கோவம் வந்துருச்சு. வரலாறு முக்கியமாக செம கோவம் வந்துட்டு அவனை வந்து அடி அடின்னு அடிக்கிறாரு கோவப்பட்டுட்டு. அப்போ அவன் வந்து சிரிச்சிட்டே இருக்கான் அடி வாங்கிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் அவன் ஏன்டா இப்படி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாராம். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒருவேளை நான் உங்கள்கிட்ட இதை எனக்கு நான் ஆசைப்பட்டதை உங்கள்கிட்ட கேட்டனால நீங்கள் எனக்கு தந்தாலும் தருவீங்க, ஒருவேளை நான் கேட்கலைன்னா எனக்கு வந்து லைஃப் லாங் எனக்கு தோணிகிட்டே இருக்கும், இதை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை தந்திருப்பாரோ அப்படின்னு தோணிகிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். உடனே சரின்னு சொல்லிட்டு இதோட கதை முடிஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து நம்மளுக்கு எது அளவுக்கு இன்றைக்கி ஆசைப்படக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு எது வேணுமோ அது மட்டும் நம்ம கேட்கணும். லைவில் தான் இருக்கோ ஏமாப்பா கல்வெட்டில் எழுதி வச்சுருந்த இந்த கதையை வரலாறு முக்கியமா ஏம்மா லைவில் கதை சொல்லி போர் அடிக்காதீங்க ப்ரோன்னு போட்டிருக்காங்க. சூப்பர், எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா கதையில் நோக்கமா? நீங்கள் தான் சொல்லணும் நோக்கம்னா. திரைக்கதை வசனம் எல்லாம் சொல்லுங்கள், வேறு ஏதாவது கதை சொல்லுங்கள் ஜாய் பிரதர், நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். சின்ன ஸ்டோரி தான்ப்பா. நாளைக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஸ்டோரி நல்லா இருந்துச்சா இல்லையா? கதையா இல்லையானே தெரியலையா? நல்லது. ஃபியூச்சர் சேனல் பிரதர் சூப்பர், எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. கதை நோக்கமா இது கதையானு தெரியல. ஜாய் பிரதர் கதை வசனம் இயக்கம் தேவி போட்டிருக்காங்க. நானும் பைத்தியம் கதையா? ஃபியூச்சர் சேனல் நீ விட்டுமாவும் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பையா? சிஸ்டர் போதும், லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கா. என்ன லிஸ்ட்டுப்பா? கதை கேட்காத. 9 மணிக்கு கதை சொல்லுங்க, நான் தூங்கணும். அப்படியா? சரி சரி ஓகே. சரிப்பா, எல்லாருக்கும் பாய். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவில் யாரெல்லாம் இருக்கா எல்லாருக்கும் பாய் பாய் பாய்.